ஹாய், வணக்கம். வணக்கம் சொன்னா திருப்பி வணக்கம் சொல்லணும். ஓகே, உங்களோட பேர் என்ன? ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்லி ஸ்பெஷலாக வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதோட மிக்கி மவுஸும் ஸ்பெஷலாக வந்திருக்காங்க. அப்போ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? எத்தனையாவது பர்த்டே? ஓகே, உங்களோட இந்த 12வது பர்த்டேக்காக ஸ்பெஷல் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. அப்போ யார் கொடுத்துருப்பாங்க? இல்லை, அவங்க லைனில் இருக்காங்கன்னு நீங்கள் அவங்கள நினச்சிட்டிங்க போல். அப்படியா? இங்கே வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க? ம் 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 ஓகே, அப்போ மம்மி டேடியை தவிர வேறு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்களா? எந்த அக்கா? எல்லோரும் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியா? இல்லை, அவங்களும் இல்லையேண்டா. அப்போ வீட்டில் இருக்க இவ்வளோ பேரையுமே ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இவங்களை தவிர வேறு யாராவதுண்டா உங்களோட ரிலேட்டிவில் இருக்காங்களா இந்த மாதிரி பர்த்டேக்கெல்லாம் கிஃப்ட் அனுப்பக்கூடிய மாதிரி? தெரியலையேவா? ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா, ஸ்கூல்ல இருந்து வந்திருந்தா? ஸ்கூலில் யாருமே கொடுக்க மாட்டாங்களா? நீங்களும் யாரும் கொடுத்ததில்லை? அப்படியா? கொடுப்பாங்க, இவ்வளோ பெருசாக செய்ய மாட்டாங்க. பரவாயில்ல, புத்திசாலித்தனமாக பேசுறது போல. அப்போ என்னென்ன கிஃப்ட் வந்துக்கிட்டு பார்ப்போமா? ஓகே, அதில் என்னென்ன இருக்குது சும்மா பார்த்து சொல்லுங்க. ம் 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 அப்படியே ஹேண்டில் பாருங்க, ஃபுல்லாக ஹேர் கிளிப்ஸ் இருக்குது. அது பிடிக்குமா? அப்போ அதை எடுங்க வெளியில், மிச்சத்தை கொட்டிடாம எடுத்து போடுங்க. இப்போ முயல் குட்டி மாதிரி இருக்கும். அதை அப்படியே டேபிளில் வச்சுட்டு அதை போட்டு இன்னும் செய்வாங்களே, என்ன செய்வாங்க? அப்படி ஸ்பீடாக செஞ்சீங்கன்னா அப்படி பறந்து போயிடுவீங்க. நல்லா இருக்கா? மிக்கியே பாருங்க, உங்களுக்கு எங்கள் கைக்குள்ளே வந்திருக்கு. மிக்கி எங்கள் கையை வச்சு செய்ய வேண்டியிருக்கு. ஓகே, அப்போ யார் கொடுத்துருப்பாங்க? அது இருக்கட்டும், படிவாக இருக்குது. ஃபோட்டோ வச்சுருங்க, பரவாயில்ல, அழகாக இருக்குது. முயல் குட்டி மாதிரி இருக்குது. அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? ஓகே, அது அப்படி இங்கே எங்களுக்கும் திருப்பி காட்டிடுங்களா? என்னென்ன இருக்குது உங்களுக்கு? சாக்லேட்ஸ் இருக்குது, ஒரு அழகான டெடி பியர் ஒன்று இருக்குது. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? அப்போ இவ்வளோ பிளான் பண்ணி யோசிச்சு யார் இந்த மாதிரிலாம் செய்வாங்க? மம்மி டேடா, அவங்கள தவிர யாருமே செய்ய மாட்டாங்க. ஓகே, ஆனால் அக்காக்கள் இல்லையே. சரி, அக்காவில் எந்த அக்காவை ரொம்ப பிடிக்கும்? ஏன் ஒருத்தர் கூட கூட குறையா அப்படி இல்லையா? ஓகே, அப்போ அம்மா அப்பா அங்கே இருக்காங்க. ஓகே, அப்போ அம்மா ஃபாரின்ல தானே இருக்காங்கண்ணா. அப்போ அம்மா கூட இல்லை. அப்போ அம்மா இங்கே வந்து போகிறவங்களா? லாஸ்ட்டாக இப்போ அம்மா பார்த்தீங்க? அப்போ இப்போ 2 இயர்ஸ் ஆகிட்டு. அப்படியா? அப்போ அம்மா மிஸ் பண்ண இல்லையா? பர்த்டேக்கு அம்மா இல்லை. அப்போ அம்மா கிட்ட கேட்க இல்லையா நீங்கள் பர்த்டேக்கு வாங்க அப்படின்னு? ஒன்றும் கேட்கல, மனசு கஷ்டப்படக்கூடாது, கேட்கல என்ன? ஓகே, அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? ஓகே, அதுக்குள்ளே என்ன இருக்கு தெரியலையா? கொஞ்சம் கெஸ் பண்ணி தான் பாருங்களேன் என்னவா இருக்கும். கீழே விழுந்தா உடஞ்சிடும், அது மாதிரி பிடிச்சிருங்க. சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம்.
மற்றவளம் திருப்புங்க. எப்படி இருக்கு? அப்படி எனக்கு காட்டுங்க பார்ப்போம். ஓகே, அழகா இருக்கா? அதில் இருக்க நீங்கள் தானே? அதில் இருக்க ரொம்ப அழகா இருக்கிறீங்களே. மிக்கியே அசந்து போயிட்டாரு. அது நீங்கள் தானாட்டு பார்த்து. ஓகே, அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, கேக் கட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து விட்டது உங்களோட அம்மா தான். சரியா? அப்போ அம்மா இப்போ கூட இல்லை தானே. ஸோ அம்மா கூட இல்லைனாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களை எப்போவுமே அன்பும் பாசமும் குறையாதுன்னு சொல்லி இந்த பர்த்டேக்கு வந்து நீங்கள் கவலைப்படக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மாட்ட இருந்து இந்த மாதிரி வருமானத்தை எதிர்பார்த்து நீங்களோ? போன பர்த்டேக்கு சொன்னாங்க, அம்மாவால் செய்ய முடியல, இந்த பர்த்டேக்கு செய்யவும் கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா எனக்கு இங்கே அம்மாவுக்கு போன வருஷம் செய்யறேன்னு சொன்னாங்க, செய்யலை. இந்த வருஷம் நான் எதிர்பார்க்கல, செஞ்சாங்க. அப்போ ஹாப்பியா? ஃபுல் ஹாப்பி. அப்போ அம்மாவுக்கு ஏதாவது சொல்லி விட்றேன்டா. அம்மாவுக்கு ஏதாவது சொல்லி விட்றேன்டா. அங்கே அங்கேருந்து இப்போ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அங்கே இருந்தாலும் கேக்கெல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. கேக் நல்லா இருக்கா? ஃபோட்டோ ஃப்ரேம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா? ஹேம்பர் பிடிச்சிருக்கு. இந்த டெடி பேர் ஹேம்பர் பிடிச்சிருக்கா? ஆ, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ எல்லா கிஃப்ட்டும் பிடிச்சிருக்கா? அப்போ அம்மா நீங்கள் ஆசைப்பட்டதுக்கு மேலால் எதிர்பார்க்காத மாதிரி செய்திருக்காங்களா? ஃபுல் ஹாப்பி தானே? ஓகே, இங்கே பாருங்க. ஓகே, அப்படி இங்கே பாருங்க. ஓகேயா? ஃபுல் ஹாப்பியா? ஆ, ஓகே. வேறு ஏதாவது ஸ்பெஷலாக அவங்களோட சிஸ்டர்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லிவிட போகிறீங்களா? ஏன்னா அவங்கள சேர்ந்து தான், அம்மா தான் மெயின், அக்காக்களோட உதவியோட. எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஓகே, அப்போ இப்போ வந்து நாங்கள் பாட்டு போடுவோம், நீங்கள் டான்ஸ் பண்ணுவோம் மிக்கியோட. ஓகே, நீங்களே கூப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. சரி, நீங்கள் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுங்கள், அப்புறமா அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே ஓகே தானே? ஒரு பாட்டுக்கு அவங்க டான்ஸ் பண்ணுவாங்க, அப்புறமா நீங்களாம் ஜாயின் பண்ணுவீங்க தானே?